Today, Manikandan from Commerce CA going to take a problem in arithmetic progression, and he will continue this area. Now, and 80 is 22, and the 12th term is 50. Find the 12th term and the sum of the first 20 term. This is 5th term order 22 கொடுத்திருக்காங்க. 12th term order 15 கொடுத்திருக்காங்க. இது என்ன சொல்லிருக்காங்கன்னா find the first 20 term and sum கொடுத்திருக்காங்க. sumனா sn. t னா t ஃபார்முலா யூஸ் பண்றது, s sumனா s ஃபார்முலா யூஸ் பண்றது. இப்போ இதெல்லாம் பண்ண போறோம். அது வச்சு இது t n is equal to 2 a plus n minus 1 into d. இது a ஓடது நமக்கு என்ன தெரியல, n 5, d இங்க நமக்கு தெரியல. அப்ப இந்த a ஓடதையும் d ஓட மதிப்பையும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இது n இங்க என்ன சொல்லிருக்கோம் நானு 5. n is equal to 5. அப்ப இது t5 is equal to a நமக்கு தெரியாது plus n இங்க என்ன கொடுத்திருக்கோம் 5 minus 1 into d. இப்போ நமக்கு அப்ப இதுக்கு என்ன கிடைக்குது a plus 5. இது என்னது t 5 ஓட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 12 equal to என்ன கொடுத்திருக்காங்க மதிப்பு இதுக்கு டோட்டல் 22 கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க t 12 is equal to a plus என்னோட மதிப்பு இங்க என்ன இருக்கும் இப்ப 12 minus 1 into d equal to இதோட மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க 50 equal to 50. இப்போ அப்ப இந்த மதிப்பு a is equal to a plus 11 equal to 50. இது equation 2. இப்போ equation 1 ஐயும் 2 ஐயும் மல்டிப்ளை பண்றது. 1 இங்க என்னது இருக்கு 5 plus 4d equal to 22. a plus 4d equal to 22. t 2 இங்க செகண்ட் a plus 11d equal to 50. இது மேல இருக்கிறது பிளஸ்ஸா இருக்கு, கீழ இருக்கிறது பாத்தீங்களா செகண்ட். இத பிளஸ்ஸா இருந்துச்சுனா மைனஸ், மைனஸா இருந்துச்சுனா பிளஸ். சோ இப்போ இதுக்கு சிம்பிள் மைனஸ். அப்ப இது என்ன பிளஸ்ஸா இருக்கு, அப்ப இது மைனஸ், இது பிளஸ்ஸா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன வேல்யூ வரும் மைனஸ். மைனஸ் இது பிளஸ்ல இருக்கு, அப்ப இதுவும் மைனஸ். இது a 1 minus 1 cancel. அப்ப இது கேன்சல் ஆயிடுமா? இத 4ல 11ல 4 போச்சுனா 7. என்ன சிம்பிள் minus. ஏன் மைனஸ் சிம்பிள் வந்தது? bigger than. இது 20 15ல 24 போச்சுனா 28 20 மாதிரி அப்படியே வச்சுட்டு இந்த d இங்க இருக்கு வச்சுங்க. அப்ப இந்த மைனஸ் 7 இங்க வந்துச்சுனா இந்த சைடு வரும்போது இந்த சைடு இந்த சைடு வரும்போது இது 7 ஆன்சா. அப்ப இந்த மைனஸ் Cancel. அப்ப இது 7 டேபிள் அடிக்கலாமா இத 4. அப்ப d ஓட வேல்யூ என்ன 4. d ஓட வேல்யூ நமக்கு கேன்சல். இந்த d ஓட வேல்யூ 1லயாவது இல்ல 2, இது ரெண்டுத்துல எதுல வேணா நம்ம இது பண்ணிக்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லிருக்காங்க a plus 4d d க்கு பதிலா நம்ம என்ன பண்ணனும் 4 equal to 20. அப்ப இதுக்கு என்ன வரும் a plus 16 16 22.
இது பிளஸ் ஆர் a இது வந்து a plus 16 இந்த சைடுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது minus 22 அப்ப இந்த a வந்து இந்த சைடுக்கு இந்த சைடு போகும்போது a equal to 16 minus 20 அப்ப இது a ஓட மதிப்பு என்ன வரும் 6 இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் எதா இருந்தாலும் வந்து வேல்யூ வந்து எடுக்கலாம் மைனஸ்னாலும் பிளஸ்ல தான் இதாகும் நம்ம இதுல இருந்து ஸ்டார்டிங் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் 20 T20 and yes S20 இப்போ T20 கான ஃபார்முலா T20 இதுல வந்து T20 போறப்ப T20 is equal to நாங்களா பார்த்தா அப்போ n இது T இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா a plus n minus 1 by இது வந்து a ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 6 இங்க வந்து என்னோட வேல்யூ என்ன 2t minus 1 d ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 4 plus 21 போதுனா 90 இது வந்து அப்படியே 90 into 4 23 76 அப்ப இது T20 is equal to 76 82 இது T20 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு என்ன இருக்குங்க S20 S20 S கான மார்க் என்ன இருக்குங்க n by 2 2a plus n minus 1 into d இங்க என்னோட மதிப்பு என்ன 20 20 by 2 2 of the a ஓட வேல்யூ A ஓட 6 என்னோட வேல்யூ 20 minus 1 d ஓட 4 பக்கத்துல போடு இப்போ வந்து இதுலயே நம்ம இது பண்ணி வைக்கணும் அதாவது 2 டேபிள் அடிக்க முடியுமா 1 இங்க வந்து 10 இது நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 12 10 12 அப்ப இது பிளஸ் 19 into 4 4 10 அப்படியே வச்சுக்கோங்க பிளஸ் 90 வந்து 4 டேபிள் பண்ணும்போது நம்ம இங்கே 76 இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணும்போது 88 10 into 88 பிளஸ் பண்ணி வேல்யூ என்னது 808 So, T20 ஓடதும் S20 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாங்க. சோ நம்ம இங்க வந்து T20 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். S20 ஓட வேல்யூ T20 ஓட வேல்யூ வந்து 82, S20 ஓட வேல்யூ வந்து 808. So, நம்ம